உற்சவம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா நாளும் நடக்கும். இந்த யாகங்கும் போது பார்த்தாங்கன்னா இதில் சேர்க்கக்கூடிய வஸ்துக்கள் நம்ம சொல்லக்கூடிய வேத மந்திரங்கள் தான் அவருக்கு ஒரு பெரிய விசேஷமான ஆகாரமாக போய் சேர்றது. இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு லோபம் சொல்லுவோம், ஒரு குறைன்னு சொல்லுவோம். இப்போ மனித தன்மையால் சில குறைகள் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வேத மந்திரங்கள் சொல்லும் போது சில குறைகள் ஏற்படலாம். பிரபந்தங்கள் சொல்லும் போது பண்ணலாம். ஆராதனத்தில் குறை இருக்கலாம், நிவேதனத்தில் குறை இருக்கலாம். இது எல்லாம் சமப்படுத்துறதுக்காக தான் இந்த பவித்ரோத்சவத்தில் புனிதம் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம். புனிதம்னா அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் புனிதம் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு காலத்தில் பெருமாளுக்கு வந்து நம்ம அபராத க்ஷமாபணம் சொல்லுவோம். ஞானத்தோ அஜ்ஞானத்தோ வாப்பி யதோக்தம் நகிருதமயா தற்சர்வம் பூர்ணிமே வாஸ்து சுத்தவதா மந்திரமூர்த்தியை ஜனாதா ரட்சமா புண்டரீகாக்க க்ஷமஸ்வாத பேசுவோம். நாங்கள் பண்ண தப்பெல்லாம் மன்னிக்கணும், இதில் எந்த விதத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பவித்ரோத்சவம். இதையே தான் தமிழில் ஆண்டாள் சொன்னால், அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன்றன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாது. நாங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் அதுக்காக நீ மன்னிக்கக்கூடிய குணம் யாருக்கு ஒருத்தருக்குன்னா இந்த பரம்பொருளான பெரிய பெருமானுக்கு மட்டும்தான் மன்னிக்கக்கூடியது முடியும். அவரால் மட்டும்தான் மன்னிச்சாதான் நமக்கு அது சிறிதமாகும். அதில் இந்த மாதிரி ஏதேனும் தவறுகள் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை நிவர்த்திக்கிறதுக்காக தான் இந்த பவித்ரோத்சவம். இந்த கோவிலை, வைணவ கோவிலை எல்லா கோவிலையுமே பவித்ரோத்சவம் சிறப்பாக கொண்டாடுவான். அவர் பவித்திரங்கிறது பெருமாள் மாலையாக சாத்திப்பார், தினமும் புறப்பாடு வரும், பெருமாளுக்கு நிவேதனங்கள் ஆகும், எல்லாமே காரியக்கிரமங்களாக ஆகி இன்னைக்கு விசேஷமாக ஒரு கோவில்னா கர்ப்ப கிரகத்தில் இருக்க பெருமாளுக்கு என்ன ஒரு சக்தியோ அதே தான் விமானத்திற்கு உண்டு. கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிறோம். அதே தான் அந்த திருக்கோவிலில் விருட்சத்துக்கு, ஸ்தல விருட்சத்துக்கு உண்டு.